ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் கிச்சன் பானு. நம்ம எல்லாருக்கும் 30 வயசு ஆனாலே வெள்ளை முடி வந்துடுதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 15 வயசு ஆரம்பிக்கும் போதே குழந்தைங்களுக்கெல்லாம் வெள்ளை முடியாக இருக்குது. இந்த பேக் போட்டால் முடியும் அடர்த்தியாகவும் ஷைனியாகவும் இருக்கும். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். எல்லாருக்கும் 25 வயசுலேருந்து 30-35 வயசு வரைக்கும் ஹேர் அடர்த்தியாகவும் நீளமாகவும் இருக்கிறது பெரிய விஷயமே இல்லைங்க. வயசு அதிகமானாலும் முடி கொட்டாமல் முடி அடர்த்தியாக வேணும்னா சின்ன சின்ன டிப்ஸ் செஞ்சால் தாங்க நம்ம முடி 50 வயசானாலும் உதிராமல் இருக்குங்க. எனக்கு 55 வயசு ஆகுது. நான் போடுற ஹேர் பேக் தாங்க இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த ஹென்னா ஹேர் பேக் போடுறதுனால முடி அடர்த்தியாகவும் ஷைனியாகவும் நல்லா நீளமாகவும் வளருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரத்தில் டீ தூள் போட்டு கொதிக்க வச்சு ஆற வச்சு எடுத்துக்கலாங்க. நமக்கு கலர் அதிகமாக வேணும்னா டீ தூள் அதிகமாக எடுத்துக்கலாம். இதை நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு வச்சுக்கலாம். இப்போ நம்ம மருதாணியை நிழலில் காய வச்சு பொடி பண்ணி பவுடராகவும் எடுத்துக்கலாம். இதே சமயம் நல்லா தரமான ஹென்னா பவுடரும் வாங்கிக்கலாங்க. டீ தூள் கொதிக்கும் போதே நம்ம 2 கிராம்பை போட்டு கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டோம்னா தலையில் நல்லா கலர் அதிகமாக நல்லா பிடிக்குங்க. அதே சமயத்தில் ஒரு வெத்தலையும் கிள்ளி போட்டு எடுத்துட்டோம்னா தலையில் நமக்கு சைனஸ் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ஈரம் கொத்துக்காதுங்க. நம்ம இப்போ ஹென்னா பவுடர் எடுத்துக்கலாம். நல்லா தரமான ஹென்னா பவுடராக வாங்கிக்கணும். அப்படி இல்லைன்னா நம்மளே நிழலில் காய வச்சு மருதாணியை நிழலில் காய வச்சு பொடியாக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ ஆறுன டீ தூளை வச்சு நம்ம கலந்து ஆறுன டீ தூள் தண்ணியை நம்ம வடிகட்டி ஹென்னா பவுடரை நல்லா திக்காக கலக்கிக்கணுங்க. இப்போ நம்ம ஒரு பொருளை சேர்த்துக்கலாங்க. அதாங்க விட்டமின் இ டேப்லெட். இந்த விட்டமின் இ டேப்லெட் போடுறதுனால தலைமுடி நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இந்த டேப்லெட்டில் சின்னதாக ஒரு ஹோல் போட்டு நல்லா எடுத்துக்கலாம். புளிஞ்சு அப்படியே எடுத்து கலக்கிக்கணும். இதை நம்ம கெட்டியாகவே நம்ம ஹென்னா டீ தூள் விட்டமின் இ டேப்லெட் நல்லா கெட்டியாகவே கலக்கிக்கணும். இதை ஓவர் நைட் அப்படியே வச்சிடலாம். இந்த பேக்கை கட்டிகள் இல்லாமல் கலக்கிக்கணுங்க. ஓவர் நைட் இதை கலக்கி அப்படியே வச்சா முடியில் ஹென்னா நல்லா பிடிச்சிக்கும். இடையில இன்னும் 2-3 இன்க்ரீடியன்ட் சேர்க்கணுங்க. ரொம்பவே இந்த ஹெல்ப் பண்ணுங்க. இந்த முடியோட பளபளப்புக்கு முட்டையோட வெள்ளைக்கரு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க. ஹென்னா பாடியை ரொம்பவே கூல் பண்ணும். சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இதை பேக்கை போடுங்க. வெள்ளைக்கருவை மட்டும் போட்டு ஹென்னாவை நல்லா கலக்கி எடுத்துக்கணும். இந்த பேக் போடும்போது அதிகமான டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருக்கிறவங்க லெமன் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு லெமன் போட்டுக்கலாம். சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த லெமனை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இந்த பேக்கு தண்ணியாக ரெடி பண்ணக்கூடாது. தலையில் அப்ளை பண்ணும்போது தலையெல்லாம் ஒழுகும். இந்த ஹேர் பேக்கில் மந்த்லி ஒன்ஸ் போட்டால் போதுங்க. முடி நல்லா அடர்த்தியாகவும் ஷைனியாகவும் இருக்குங்க. மந்த்லி ஒன்ஸ் இந்த ஹேர் பேக் போட்டால் போதும். வேறு எந்த ஹேர் பேக்கும் போட வேணாம். இதுலேயே நம்ம முடி அடர்த்தியாக ஆவதற்கும் ஹெல்த்தியாக ஆவதற்கும் நிறையா நம்ம பொருட்களை கலந்துருக்குறோம். முடி ஷைனியாக ஆகிறதுக்கு எக் ஒயிட்டு, முடி சத்தாக இருக்கிறதுக்கு விட்டமின் இ டேப்லெட், மருதாணியும் டீ தூளும் கலரிங்காக போடுறோம். இப்படி பேக்கில் போடும்போது முடி கொட்டுறதை கண்ட்ரோல் பண்ணும். நம்ம முடியில் அப்ளை பண்ணும்போது முதல்ல சிக்கெல்லாம் எடுத்துட்டு முடியை பார்ட் பை பார்ட்டாக எடுத்து முடியை மேலேருந்து கீழே வரைக்கும் அப்ளை பண்ணணும். இந்த ஹேர் பேக் 1 மணி நேரம் வச்சுருந்தாலே போதும். சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க சீக்கிரமே ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. நான் இந்த ஹேர் பேக் போட்டு 1 மணி நேரம் கழித்து ஹேர் வாஷ் பண்ணி காய வச்சுட்டேன். என்னுடைய ஒயிட் ஹேர் எல்லாம் ப்ரௌன் ஹேர் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஹேர் பேக் போடுறதுனால எத்தனை வயசானாலும் முடி கொட்டாதுங்க.